Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட third chapter pair of linear equations in two variables ஓட exercise number 3.3 பண்ண போறோம். Exercise number 3.3 first sum, solve the following pair of linear equations by the elimination method and the substitution method. இங்க கொடுத்திருக்க sums நம்ம வந்து ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஒன்னு வந்து elimination method, இன்னொன்று வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இப்போ எலிமினேஷன் மெத்தட் என்னது, ஒரு ஈக்குவேஷனை வந்து இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்போ ஹையர் வேல்யூ தான் நம்ம லோயர் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஹையர் வேல்யூ வந்து இதுதான், இந்த ஈக்குவேஷன் தான் ஹேஸ் ஹையர் வேல்யூ. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ கம்மியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷனை வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் ஐதர் எக்ஸ் ஆர் ஒய் வந்து இந்த வேரியபிளுக்கு ஈக்குவல் நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் கன்சிடர் பண்ணலாம், 2x கன்சிடர் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம we are multiplying with 2. அப்போ x plus y equal to 5. இந்த ஹோல் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம், 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 2 into x 2x 2x plus 2 into y 2y equal to 2 5s are 10. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் இங்க எழுதிக்கலாம். 2x minus 3y equal to 4. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். இங்க என்ன ஆகும்னா சைன்ஸ் வந்து மாறும். இங்கே பிளஸ் சைன் இருக்கா, இங்க மைனஸ் சைன் மாறும், மைனஸா மாறிடும். இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ்ஸா மாறிடும். அண்ட் இங்க வந்து பிளஸ் இருக்கு, இங்க மைனஸா மாறிடும். ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த சைன் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்க சைன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க -2 இருக்கு, இங்க +2x இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே +3y இருக்கு, இங்க +2y இருக்கு. அப்போ 5y. ஸோ +2 +3 5y equal to இங்க வந்து 10 இருக்கு, இங்க -4 இருக்கு. அப்போ 6. So y equal to 6/5. இது நமக்கு y வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்றோம், இந்த y வேல்யூ எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x plus y equal to 5. x plus y வேல்யூ என்னது 6/5 equal to 5. இப்போ x equal to 5. இந்த வேல்யூ நம்ம இங்க மூவ் பண்ணும்போது மைனஸ் ஆயிடும், -6/5. இப்போ இங்க வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ இங்க வந்து by 1 அர்த்தம் இல்லையா. அப்போ 5 1 into 5 5 5 5 25 25 minus 6 சால்வ் பண்ண நமக்கு 19/5. x value is 19/5 and y value is 6/5. நெக்ஸ்ட் நம்ம அதே சம்ஸ் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல பண்றோம். நம்ம ஆல்ரெடி வந்து 3.2ல பண்ணியிருக்கோம். அண்ட் அகைன் அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x plus 5 equal to y. அப்போ x equal to 5 minus y. ஸோ இந்த x வேல்யூ நம்ம என்ன பண்றோம், செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து 2x minus 3y equal to 4. 2 into 5 minus y minus 3y equal to 4. இப்போ இந்த வேல்யூ நம்ம சால்வ் பண்ணோம். 2 5s are 10. 10 minus 2 into y 2y minus 3y equal to 4. இங்க like terms இருக்கு, 2y and 3y. அப்போ 10 minus 5y equal to 4. அப்போ minus 5y equal to 4. 10 நம்ம இந்த பக்கம் மூவ் பண்ணா minus 10 மாறிடும். அப்போ minus 10 minus 5y equal to minus 6. இங்கே minus minus cancel பண்றோம். அப்புறம் y equal to 6/5. ஸோ நமக்கு y வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். x equal to 5 minus 6/5. x equal to இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் 5 and இங்க வந்து by 1 அர்த்தம். அப்போ 25. 25 minus 6 which is 19/5. x equal to 19/5. ஸோ இந்த ஸ்டெப் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்லேயே பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்பு அகைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ we got the value x equal to 19/5 and y equal to 6/5. செகண்ட் சம், இது நம்ம ஃபர்ஸ்ட் we do this method, எலிமினேஷன் மெத்தட்ல பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், 3x plus 4y equal to 10. இது வந்து ஹையர் வேல்யூ இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம், இதை மைனஸ் பண்றோம். இங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ் டேர்ம்லாம் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஏதாவது ஒரு இந்த ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் வந்து எனி ஒரு வேரியபிள் வந்து வேல்யூ மேட்ச் பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
அப்போ என்ன பண்ணலாம், நம்ம y டார்கெட் பண்ணிக்கலாம். 2x minus 2y equal to 2. இப்போ நம்ம y வந்து டார்கெட் பண்றோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், இங்க into -2 பண்ணிக்கலாம். இப்போ -2 into 2x minus 4x. இப்போ -2 into -2 அப்போ plus 4y equal to -2 into 2 -4. இந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்க அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு -4x plus 4y equal to -4. இப்போ இதை சால்வ் பண்றோம். இங்கே வந்து சைன் மாறும். இங்கே -4x இருக்கு, இங்கே -4 இருக்கு. இங்கே வந்து பிளஸ் மாறிடும், இங்கே வந்து மைனஸ் சைன் வரும், இங்கே அகைன் பிளஸ் சைன் வரும். +3 and +4 அப்போ 7. 7x இங்கே +4y -4y அப்போ கேன்சல் ஆயிடும். இங்கே +10 and +4 14 வந்துடும். இப்போ 7x equal to 14, x equal to 14 by 7. கேன்சல் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து x equal to 2. ஸோ x வேல்யூ 2 வந்துருச்சு. இப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம எனி ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2x minus 2y equal to 2. இதில் வந்து x நம்ம போடுறோம். 2 into 2 minus 2y equal to 2. 2 2s are 4 minus 2y equal to 2. இப்போ minus 2y equal to 2. இந்த 4 நம்ம இந்த பக்கம் மூவ் பண்ணா minus 4 வந்துடும். அப்போ minus 2y equal to minus 2. இப்போ y equal to minus 2 by minus 2, minus minus cancel and 2 cancel, which is 1. So y equal to 1. x value வந்து 2 and y value 1 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதே வந்து நம்ம சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். 2x minus 2y equal to 2. அப்போ 2x equal to 2. இந்த 2y நம்ம இப்போ மூவ் பண்ணா plus 2y மாறிடும். x equal to 2 plus 2y by 2. இது நமக்கு x value. இப்போ இந்த value x value நம்ம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்றோம். So 3x plus 4y equal to 10. So x value என்னது 3 into 2 plus 2y by 2 plus 4y equal to 10. இப்போ 3 2s are 6 plus 3 2s are 6y by 2 plus 4y equal to 10. இப்போ நம்ம LCM எடுக்கிறோம். 2 காமன் வந்துரும். 6 plus 6y plus இங்கே வந்து 1 ன்னு அர்த்தம். அப்போ 2 into 4 8. 8y equal to 10. இப்போ 6 plus 8 plus 6 14. 14y by 2 equal to 10. இப்போ 6 plus 14y equal to 10. இங்க 2 நம்ம வந்து அடுத்த சைடு மூவ் பண்றோம். அப்போ 6 plus 14y equal to 20. Next 14y equal to 20 minus 6. y equal to 14 by 14. கேன்சல் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 1. அப்போ y equal to 1. நமக்கு y வேல்யூ 1 கிடைச்சிருச்சு. இப்போ இந்த y வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்புறம் 2x minus 2y equal to 2. 2x minus 2 into 1 equal to 2. 2x minus 2 equal to 2. அப்போ 2x equal to 2. இந்த 2 நம்ம இங்க மூவ் பண்ணா plus 2 மாறிடும். அப்போ x equal to 4. இந்த 2 நம்ம இங்க மூவ் பண்றோம் by 2. So 2 2s are 4. x is 2. So x value 2, y value 1 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ third sum. இங்க 9x equal to 2y plus 7 இருக்கு. இதை நம்ம first மாத்தி எழுதிக்கலாம். 9x equal to 2y plus 7 நம்ம வந்து 9x minus 2y minus 7 மாத்திட்டு equal to 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இதை சப்ராக்ட் பண்ண போறோம். அப்போ இதுல ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து இதுக்கு மேட்சிங்கா நம்ம கொண்டுட்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 3x minus 2y minus 4 equal to 0 into 3 பண்ணிக்கிறோம். இப்போ சால்வ் பண்ணா 3 3s are 9. 9x minus 15y minus 12 equal to 0. இப்போ இதை எடுத்து இங்க ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போறோம். அப்போ 9x minus 15y minus 12 equal to 0. இப்போ சப்ராக்ட் பண்ணா சைன்ஸ் மாறும். இங்க பிளஸ் வந்து மைனஸ் சைன் மாறிடும், இங்க பிளஸ் மாறிடும், இங்க பிளஸ் மாறிடும்.
இப்போ இந்த சைன் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ பிளஸ் அண்ட் மைனஸ் 9x இருக்கு, கேன்சல் ஆயிடும். இங்க வந்து -2 அண்ட் பிளஸ் 15, அப்போ 13. 13y, இங்க வந்து -7 and plus 12 இருக்கு. அப்போ 12 minus 7 is 5. So plus 5 equal to 0. இப்போ என்ன பண்றோம், இந்த 5 நம்ம இங்க மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகும், 13y equal to -5, y equal to -5 by 13. So y வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு -5 by 13. இந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்க அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போறோம். So 3x minus 5y minus 4 equal to 0. அப்போ 3x minus 5 into 5 minus 5 by 13 minus 4 equal to 0. 3x minus, இப்போ minus into minus plus, அப்போ plus 25 by 13 minus 4 equal to 0. இப்போ நம்ம 3x equal to, இந்த 4 நம்ம இங்க மூவ் பண்றோம், plus 4 மாறிடும். And இங்க 25 by 13 வந்து இங்க மூவ் பண்றோம், அப்போ minus 25 by 13 வந்துரும். இப்போ நம்ம இதுக்கு LCM எடுக்கிறோம். 3x equal to 13, இங்க வந்து 1 அர்த்தம் இல்லையா, 13 into 4, 4 3s are 12, balance 1, 4 1s are 4, 5, 52 minus 25. இது சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் 3x equal to 52 minus 25 என்ன வரும், 27 வரும். 27 by 13. இப்போ இந்த 3 நம்ம இங்க மூவ் பண்றோம், அப்போ x equal to 27 by 13 into 1 by 3, 3 9s are 27, அப்போ x equal to 9 by 13. So x value is 9 by 13 and y is minus 5 by 13. இப்போ அதே third sum நம்ம substitution மெத்தட்ல பண்றோம். இப்போ இது கன்சிடர் பண்ணிக்கலாம். 9x equal to 2y plus 7. அப்போ x equal to 2y plus 7 by 9. இது நமக்கு x value. இது வந்து இங்க substitute பண்றோம். அப்போ 3x minus 5y minus 4 equal to 0. 3 into x வந்து 2y plus 7 by 9 minus 5y minus 4 equal to 0. இப்போ இது multiply பண்றோம். 3 2s are 6. 6y plus 3 7s are 21. 21 by 9 minus 5y minus 4 equal to 0. இப்போ நம்ம LCM எடுக்கிறோம். இங்க by 1 வரும், இங்க by 1 அர்த்தம். இப்போ 9, so இது அப்படியே வந்துரும். 6y plus 21 minus 9 5s are 45. 45y minus 9 4s are 36. 36 equal to 0. So இங்க வந்து 6y and 45y இருக்கு. அப்போ 45 minus 6 வந்து 39. So minus 39y, இங்க 21 minus 36 இருக்கு. அப்போ minus 5 and 1, 15 வரும் by 9 equal to 0. இங்க வந்து 3 3s are 9, 3 1s are 3, 3 3s are 9. Again 3 1s are 3, 3 5s are 15. அப்போ நமக்கு என்ன வரும், 13y minus 5 equal to 0. அப்போ y equal to, so இங்க minus 13y வரும். y equal to, இந்த 5 நம்ம இங்க மூவ் பண்றோம், அப்போ 5, இந்த 30 நம்ம இங்க மூவ் பண்றோம், அப்போ டிவிஷன்ல வந்துரும். So minus 13. அப்போ minus 5 by 13 is the y value. So நான் இங்க எழுதிக்கிறேன், y value வந்து minus 5 by 13. இப்போ இதை எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So x equal to 2 into minus 5 by 13 plus 7 by 9. இங்க சால்வ் பண்ணா x equal to 2 5s are 10, minus 10 by 13 plus 7 by 9. இப்போ நம்ம LCM எடுக்கிறோம். LCM எடுத்தா என்ன ஆகும், இது வந்து 13 காமனா வந்துரும். ஸோ இங்கே வந்து minus 10 plus இங்கே வந்து by 1 ன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ 7 to 30 என்ன வரும், 7 3s are 21, 2 balance, 7 1s are 7 plus 2 9. இப்போ minus 10 plus 91 நமக்கு 81 வரும். நான் இங்கே எழுதிக்கிறேன், 81 by 3. இங்கே வந்து நம்ம by 9 போடணும், இந்த 9 இருக்கு இல்லையா, அப்போ by 9. இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு அண்ட் கீழே அகைன் ஒரு டினாமினேட்டர் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த நம்பரை நம்ம இங்கே கொண்டு வரணும். அப்போ x equal to 81 by 3 into 1 by 9.
இப்போ சால்வ் பண்ணா 9 1s are 9, 9 9s are 81. X equal to 9 by, so இங்க வந்து 13 வரணும், 13. So X value is 9 by 13. So நம்ம third sum முடிச்சிட்டோம். Next fourth sum. So இங்க வந்து X minus Y by 3 equal to 3. இங்க x by 2 நான் இங்க எழுதிக்கிறேன், ஈக்குவேஷன் கிளியரா உங்களுக்கு புரியாது, நான் இங்க எழுதிக்கிறேன் x by 2 plus 2y by 3 equal to minus 1, x minus y by 3 equal to 3. இப்போ first நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் we do the elimination method. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம LCM எடுத்துக்கலாம். 6 வந்துரும், 6 இங்க வந்து into 3, இங்க into 2, அப்போ 3x plus 2 2s are 4, 4y equal to minus 1. அப்போ 3x plus 4y equal to 6 நம்ம இங்க மூவ் பண்றோம், minus 1 into 6 minus 6. அப்போ இது வந்து நமக்கு first equation. இன்னும் நம்ம sums போடல, just equation சால்வ் பண்றோம். இது first equation எடுத்துக்கலாம், இந்த equation நம்ம வந்து இப்படி மாத்திருக்கோம், அவ்வளவுதான். அதே மாதிரி இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 LCM எடுத்துக்கலாம். அப்போ 3x minus y equal to 3. 3x minus y equal to, இந்த 3 இங்க மூவ் பண்றோம், அப்போ 9 மாறிடும். இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து 3x இருக்கு, இங்க 3x இருக்கு. ஸோ ஒரு வேல்யூ மேட்ச் ஆகுது. நமக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து ஈக்குவலண்டா இருக்கணும், அப்போதான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணாமலே வந்து டைரக்டா வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். 3x plus 4y equal to minus 6. இங்கே வந்து 3x minus y equal to 9. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம், சைன் மாறும், மைனஸ் சைன் வரும், பிளஸ் சைன் வரும், அண்ட் மைனஸ் சைன் வரும். இப்போ பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3x கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். இங்கே வந்து பிளஸ் 4 பிளஸ் y இருக்கு, அப்போ 5y equal to minus 6 and minus 9. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா minus 15 வரும். y equal to minus 15 by 5. ஸோ கேன்சல் பண்ணணும், நமக்கு 3 வந்துடும். ஸோ minus 3. அப்போ y equal to minus 3. இப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். நம்ம இதை எடுத்துக்கலாம். 3x minus y equal to 9. 3x minus 3 equal to 9. 3x plus 3 equal to 9. 3x equal to 9. இந்த 3 இங்க மூவ் பண்றோம், minus 3 வந்துரும். x equal to 9 minus 3 6. இந்த 3 நம்ம இங்க மூவ் பண்றோம் by 3. x equal to 2. x value is 2, y value is minus 3. இதே சம் வந்து சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல பண்றோம். ஸோ அகைன் நான் ஈக்குவேஷனை வந்து எழுதிடுறேன். x by 2 plus 2y by 3 equal to minus 1. இங்க வந்து x minus y by 3 equal to 3. ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இங்க அகைன் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் 6. அப்போ இங்கே 3x plus 4y equal to minus 1. 3x plus 4y equal to 6 இங்க மூவ் ஆனா minus 6. இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ சேம் வே செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்சிஎம் வந்து 3 எடுத்துக்கலாம். 3x minus y equal to 3. 3x minus y equal to, இங்க 3 மூவ் பண்றோம், அப்போ 3 into 3 9 வந்துரும். This is our second equation. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ 3x minus y இருக்கு இல்லையா, அப்போ equal to 9 plus y மாறிடும். அப்போ x equal to 9 plus y by 3. இது வந்து நமக்கு x வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம என்ன பண்றோம், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 3x plus 4y equal to minus 6. So x வேல்யூ என்னது நமக்கு 9 plus y by 3 plus 4y equal to minus 6. இப்போ 3 3 cancel. 9 plus y plus 4y equal to minus 6. இங்க like terms இருக்கு, plus y and plus 4y. அப்போ 9 plus 5y equal to minus 6. 5y equal to minus 6. இது இங்க மூவ் ஆச்சுன்னா minus 9 மாறிடும். y equal to minus 15 by 5. cancel பண்ணா 5 3s are 15. y equal to minus. இப்போ இந்த y வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்றோம், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்றோம். அப்போ x equal to 9 plus
minus 3 by 3. X equal to 9 minus 3 by 3. X equal to 9 minus 3 என்ன ஆகும் 6 by 3 solve பண்ணா 2. So x equal to 2. X value 2, y value minus 3 நம்ம solve பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து 3.3 இருக்க first sums எல்லாம் solve பண்ணிட்டோம். Next வீடியோல வந்து நம்ம 3.3 ஓட second sum பண்ணலாம். Meanwhile, subscribe my channel. Thanks for watching. Thank you.